இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்காக நான் எந்தெந்த அசெட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங், அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. இந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுவார். Hi, this is Akash. You're watching Wealth Series. Fasten your seat belts. Let's take off now. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். என்னோட பேர் ஆகாஷ். நான் ஜிம்ல ட்ரைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஜிம்ல ஒரு புதிய டம்பிள் பேர் தேவைப்படுது. ஸோ அதை வாங்கலான்னு ரொம்ப நாளா ஐடியால இருக்கேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு மைக்கேல். நல்லா மியூசிக் போடுவாப்ல, அங்கங்க சில கான்சர்ட்ஸும் நடத்துவான். ஆனா இவன்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா காசுலாம் கிடையாது. இவன் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு டைசன். இவன் ஒரு பாக்ஸர். இவனுக்கு ஒரு புதிய பாக்ஸிங் கிளவுஸ் தேவை. ஸோ நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு லோக்கல் ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்போ அங்க இருந்த எந்த பொருளையுமே எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அதான் எந்த பொருளையும் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப எங்க ஊர் பிஎம் மிஸ்டர் கேடிஜின்றவரு எங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணாரு. சோ இப்போ எங்களால எல்லா ப்ராடக்ட்ஸையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைச்சு கடைக்கு போனோம். அங்க இருக்கிற பிசினஸ் ஓனர் என்ன நினைச்சாருன்னா, முன்னாடி விட இப்போ அதிகமா கூட்டம் வர்றதுனால அவரோட சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் மிஸ்டர் கேடிஜி 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணதுனால எல்லாராலையும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதனால ஒரு புதிய டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. இது தெரிஞ்ச பிசினஸ் ஓனர் என்ன பண்ணாருன்னா, ஆல்ரெடி இருந்த அதே திங்ஸோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்னதான் எங்க கையில காசு இருந்தாலும் எங்களோட பர்ச்சேசிங் பவர் கம்மியா இருக்கு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன்ன்றது ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 6% வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த எக்கனாமிக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் ஹெல்தியும் கூட. இந்த இன்ஃப்ளேஷன்னால உங்களோட பர்ச்சேசிங் பவர் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த இன்ஃப்ளேஷனை நீங்க பீட் பண்ணணும்னா ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்குற அசெட்ல உங்களோட காசை நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்காக நான் எந்தெந்த அசெட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றேன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பார்க்க போறது ஸ்டாக் மார்க்கெட். வாரன் பஃபே மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு பில்லியனரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங், அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஆனா அது நிஜம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பார்த்துட்டு வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அதுக்கு இன்னும் நிறைய காசு தேவை. சோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணும்னா, அதோட ஸ்டாக்ஸை பப்ளிக் பீப்புளுக்கு மார்க்கெட்ல செல் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்ஸை வாங்குறவங்க இந்த கம்பெனில ஒரு பார்ஷியல் ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்போ இந்த கம்பெனி ஓவர் த டைம் க்ரோ ஆகுதோ அப்போ இவங்களோட போர்ட்ஃபோலியோவும் க்ரோ ஆகும். நீங்க லாங் டர்மா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12 to 13% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் 16% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, என்னன்னா டோன்ட் புட் எவ்ரிதிங் இன் ஒன் பாஸ்கெட். உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை டிஃபரண்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னோட ஓன் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஆனா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா அங்கதான் ரெண்டாவது அசெட் உள்ள வருது, அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். நீங்க உங்களோட மணியை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட அலோகேட் பண்ண கொடுக்குறீங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுவார். இதுல இருந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெர்சன்டேஜ் கமிஷனை எடுத்துட்டு பாக்கி ரிட்டர்ன்ஸை உங்க கையில கொடுப்பாரு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். நான் இந்த வீடியோல சொல்றது எல்லாமே எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்றேன். நீங்க எந்த ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்டைன் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆவரேஜா. ஆனா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இதுவே நீங்க மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 16% வரைக்கும் ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுவே உங்களால இன்னும் அதிகமா ரிஸ்க் எடுக்க முடியும்னா நீங்க ஸ்மால் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா இதுல ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தி. மூணாவதா பார்க்க போறது கோல்டு. கோல்டுன்னு நான் சொல்லும் போது நிறைய பேர் இதை ஜுவல்லரியா தான் வாங்கியிருந்திருப்பீங்க. பட் ஜுவல்லரியா நீங்க வாங்கும்போது அதுல உங்களுக்கு செய்கூலி வரும், சேதாரம் வரும், ஜிஎஸ்டி வரும் அண்ட் அதர் அடிஷனல் காஸ்ட் வரும். சோ இதனால நீங்க நிறைய காசு பே பண்ற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க அப்ஃப்ரண்டா ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் கோல்ட 2 விதமா வாங்குவேன். ஒன்னு சவரின் கோல்ட் பாண்ட்,
இன்னொன்னு டிஜிட்டல் கோல்டு. இந்த ரெண்டுலயும் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதுல செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. இதுக்கு அப்ஃப்ரண்டா நம்ம நிறைய காசு எடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க கையில 100 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும். நாலாவதா பார்க்க போறது கிரிப்டோ கரன்சி. திஸ் இஸ் த ஃபியூச்சர். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு காசு அனுப்பணும்னா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மீடியேட்டரா ஒரு பேங்க் கண்டிப்பா இருக்கணும். இதுல ப்ராப்ளம் என்னன்னா இந்த பேங்கோட செக்யூரிட்டி சிஸ்டமை பைபாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா கிரிப்டோல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த கிரிப்டோ கரன்சின்றது டீசென்ட்ரலைஸ்ட். அதாவது நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு நடுவுல எந்த மீடியேட்டரோ பேங்கோ கவர்மெண்டோ இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்களும் அந்த ரிசீவரும் மட்டும்தான் இருப்பீங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால ஃபாஸ்ட் அண்ட் செக்யூரா ஆல் ஓவர் த வேர்ல்ட் டிரான்சாக்ஷன் ஈஸியா பண்ண முடியும். இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு பிளாக் செயின் ஃபார்ம் ஆகும். இந்த பிளாக் செயினை வெரிஃபை பண்றதுக்கு பல யூசர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் வெரிஃபைடான செக் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபை ஆன பிளாக்கை பைபாஸ் பண்ணி ஹேக் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதனாலதான் இது சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்றாங்க. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல மட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் 200% மேல இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் கேர்ஃபுல்லா இருங்க. இதுல நிறைய மீம் காயின்ஸ், நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாமே நடக்குது. நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயின், எத்தீரியம், சொலானா ஆர் எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரிப்பட்ட மேஜர் காயின்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஸ்கேம்ஸ்லயும் போய் மாட்டிக்காதீங்க. நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட ஓன் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒர்க் ஆன திங்ஸ். இதை நீங்க ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பேசிக்கா நான் இதுல எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனலை ரொம்பவே அண்டர்ரேட்டடா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபீட்ல வந்திருந்தாலோ நீங்க லைக்கோ ஷேரோ கமெண்டோ சப்ஸ்கிரைபோ எதுவுமே பண்ண வேண்டாம். வழக்கமா எல்லா யூடியூபர்ஸும் இதெல்லாம் பண்ண சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேனல் ஒரு ஃபர்பிடன் ஃப்ரூட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்பிடன் ஃப்ரூட் மத்தவங்க யாருக்கும் போய் சேர வேணாம்னு நான் நினைக்கிறேன். சோ தட் இந்த சேனல் ரொம்பவே யூனிக்கா இருக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எனக்கு இந்த வியூஸோ லைக்ஸோ ஷேர்ஸோ சப்ஸ்கிரைப்ஸோ எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இதை ஒரு ரோட் மேப்பா நீங்க யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன் அசெட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. பட் இந்த அசெட்ஸ்லாம் எங்கிருந்து வாங்குறது? இந்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் சொல்ல போற இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே ஸ்பான்சர்ட் கிடையாது. இதெல்லாமே நான் பர்சனலா யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ். ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்காக நான் ஏஞ்சல் ஃபண்ட் யூஸ் பண்ணுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுக்காக நான் ஃபோன்பே யூஸ் பண்ணுவேன். அண்ட் கிரிப்டோ கரன்சி பை பண்றதுக்கு நான் காயின் டிசிஎக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த எல்லா ஆப்ஸோட அஃபிலியேட் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓபன் பண்றது உங்களோட ப்ராசஸை ரொம்பவே சீம்லெஸ் ஆக்கிடும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னா பேன் கார்டு. ரெண்டாவதா என்ன உங்களுக்கு தேவைப்படும்னா ஆதார் கார்டு. மூணாவதா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் கேன்சல் செக்கும் தேவைப்படும். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க ஒரு 18 இயர் ஓல்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். சோ இப்பவே நீங்க இதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, டேக் கேர். See you in the next video. Until then, remember the name Akash Jones. அஞ்சாவதா பார்க்க போற இன்னொரு முக்கியமான அசெட் என்னன்னா அது நீங்க தான். The best investment that a man can ever do is to invest in himself. இந்த வீடியோவை 99% of the people ஃபுல்லா கூட பார்த்திருக்க மாட்டாங்க. If you made it till the end of the video, you are really doing a good job. ஏன்னா நீங்க மத்தவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க. சோ நீங்க எதை பத்தியும் worry பண்ணிக்காம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. Soon you will be proud of yourself.